பகுதியில் வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கர்நாடக மாநில சாமராஜ்நகர் மாவட்டம் ஹனூர் தாலுகாவுக்கு உட்பட்ட காவிரி வனவிலங்கு சரணாலய வனப்பகுதியில் வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழகத்தை சேர்ந்த அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். வேட்டையாட வந்ததாக வனத்துறையினர் தரப்பில் கூறப்பட்டாலும் மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகளை தேடி அவர்கள் சென்றதாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கர்நாடக அரசு சார்பில் ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு ஹனூர் காவல்துறையினர் கொலைப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி எழுந்தது காண்போரை கண்கலங்க வைத்தது. மினி பஸ் பர்மிட் மற்றும் ஆன்லைன் டாக்ஸிகளை கண்டித்து உதகையில் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா போன்ற பகுதிகளுக்கு மினி பஸ் பர்மிட் வழங்கப்படுவதாலும் சமவெளி பகுதிகளிலிருந்து ஓலா, ஊபர் போன்ற வாகனங்கள் இயக்கப்படுவதாலும் உள்ளூர் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்றது. இதனால் போக்குவரத்து வசதியின்றி பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். திருப்பூரில் வீடி கேட்ட வடமாநில இளைஞரை மதுபோதையில் கல்லால் அடித்துக் கொன்ற கர்நாடகத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு வீடு திரும்பிய மாநகராட்சி தூய்மை பணியாளர் முகுந்த் என்பவரிடம் வடமாநில இளைஞர் ஒருவர் வீடு கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தரமறுத்த முகுந்தை அந்த நபர் ஆபாச வார்த்தைகளால் வசைப்படையதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முகுந்த் வடமாநில இளைஞர் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சி மூலம் அடையாளம் காணப்பட்ட முகுந்தை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சார கட்டணம் மற்றும் சொத்து வரி உயர்வை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்ட வணிகர் சங்கத்தின் 22வது பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் 85% வரை உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தையும் வரி உயர்வுகளையும் அரசு மறுபரிசீலனை செய்து குறைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் சிறு வணிகர்களை அச்சுறுத்தும் ஜிஎஸ்டி சோதனைகளை கைவிட வேண்டும் என்றும் கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அரிசி விலை உயர்வுக்கு வியாபாரிகள் காரணமல்ல என்றும் விக்ரமராஜா விளக்கமளித்தார். வடக்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்ட நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் பறந்து விரிந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. பேருந்து நிலையம் மாற்றுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் தொடங்கியிருக்கிறார்கள். அது விரைவாக போர்க்கால அடிப்படையில் விரைவாக செய்து மக்களுடைய கஷ்டங்களை போக்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று ஏற்கனவே கட்டிட வரி விதிப்பு என்பது கடந்த ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்டு அது மக்கள் தருமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசும் பல்வேறு மாவட்டத்தில் கட்டிடங்களை மீண்டும் வரைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு அளக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டை மாநில அரசு தற்செயலாக நிறுத்தி வைத்திருக்கிறது. அதை முறையாக மறுபரிசீலனை செய்து மக்களுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டுதான் ஏற்றம் நிற்கப்பட வேண்டுமே தவிர கெட்ட முடியாத நிலை தடுமாற விட்டுவிடக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. சட்டப்பேரவையில் மாணவர்களின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வழிவகை செய்ய வலியுறுத்தி திமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்ற கூட்டத்தொடரில் கோவை மாணவன் அமுதன் மற்றும் திருவொற்றியூர் மாணவன் தனுஷ் ஆகியோர் மரணங்களுக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி திமுகவினர் முழக்கங்களை எழுப்பியதோடு சட்ட ஒழுங்கு குறித்த விவாதத்தின் போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அவைக்கு வரவில்லை என்று குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போதைப்பொருள் கும்பல் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த மாணவர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் அரசு உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் காலேஜுடைய மாணவர் அமுதன் என்ற 19 வயது மாணவன் போதைப்பொருள் கடத்துகின்ற கும்பலை காவல்துறையினரிடம் அந்த விவரங்களை எல்லாம் கூறியதற்காக காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரியான நடவடிக்கை எடுத்திருக்கணும், போதைப்பொருளை சீஸ் பண்ணியிருக்கணும். திரு அமுதன், அந்த மாணவன் அமுதன் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ, யார் போதைப்பொருள் கடத்துறாங்க, யார் சப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னாரோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கணும்.
அது மட்டும் இல்லை, நேற்று முன்தினம் திருவான்மையூரில் இதே போல் போதைப்பொருள், அந்த பையன் பேர் தனுஷ், அவரும் ஒரு கோஷ்டி ஒரு 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டு பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து போதைப் பொருளால் இன்றைக்கு பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்துக்கு எடுத்து வருவதற்காக இன்றைக்கு நான் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் இன்றைக்கி அசெம்பிளியில் அரசினுடைய கவனத்தை ஈர்த்து பேசியிருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு சரியான பதில் எதுவுமே இந்த அரசுகிட்ட இல்லை. மாறாக எங்கள் மீது மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய அரசு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் எங்கள் மீது மீண்டும் அந்த பழியை போடுகின்ற வழக்கத்தையே இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இன்றைக்கி அவைக்கு வரவே இல்லை, அதற்கான பதிலையும் அவர் சொல்லவே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.